கும்பம் ராசிக்காரர்களுக்கான முக்கிய திருப்பம். ஏப்ரல் 30க்கு பிறகு உறுதியான மாற்றங்கள் காத்திருக்கின்றன. கடந்த சில வருடங்களாக கும்பம் ராசிக்காரர்கள் பல்வேறு துறைகளில் ஒத்துமையற்ற அனுபவங்களை சந்தித்து வந்திருக்கிறார்கள். சிலருக்கு வேலை வாய்ப்பில் தடைகள், சிலருக்கு தொழிலில் இழப்புகள், மற்றொரு சிலருக்கு பணவசதியில் குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். உங்களின் முயற்சிகள் பலவும் வெற்றியளிக்காமல் மனதில் ஒரு சோர்வை உருவாக்கியிருக்கும். நீங்கள் செய்த முயற்சிகள் சிக்கல்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் முயற்சிகளை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் தவறாகவே பேசியிருக்கலாம். நீங்கள் நம்பியவர்கள் இடையில் நேர்ந்த பிரச்சனைகள், உறவுகளில் ஏற்பட்ட மனவருத்தங்கள் போன்றவையும் உங்கள் மனநிலையை பலமுறை பாதித்திருக்கலாம். இத்தகைய சூழ்நிலையில் இருந்து வெளிவர ஒரு நம்பிக்கையை தேடியிருப்பீர்கள். அந்த நம்பிக்கை இப்போது உங்கள் வாழ்க்கையில் எளிதில் கைகொள்ளப் போகிறது. ஏப்ரல் 30க்கு பிறகு நடக்கப் போகும் கிரகநிலை மாற்றங்கள், குறிப்பாக ராகு-கேது பரிவர்த்தனையின் தாக்கம் உங்கள் ராசிக்கு சாதகமாக அமையப்போகிறது. இது உங்கள் வாழ்வியல் பல துறைகளிலும் நன்மைகளை உருவாக்கும். முதலாக, தொழிலில் பல நன்மைகள் காத்திருக்கின்றன. நீண்ட நாட்களாக பதவி உயர்வு எதிர்பார்த்திருந்தால் அதன் வாய்ப்பு விரைவில் ஏற்படும். வேலைக்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வேறு நிறுவனத்திற்கே வேலை மாறலாமா என குழம்பியிருந்தவர்கள் தற்போது உறுதி செய்யப்பட்ட முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை சந்திப்பார்கள். புதிய தொழில் தொடங்க விரும்புபவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருந்த பல யோசனைகளை இப்போது செயல்படுத்தலாம். குடும்ப ஆதரவு மற்றும் எதிர்பாராத ஆதாயங்கள் மூலம் தொழிலில் வெற்றி ஏற்படும். வியாபாரம் செய்பவர்கள் தங்களது பழைய வாடிக்கையாளர்களை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகும். போட்டியாளர்கள் மெல்லக் குறையும். உங்கள் பக்கம் வாய்ப்பு அதிகரிக்கும். பண வருமானத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் குறையும். தேவையில்லாத செலவுகள் கட்டுப்படும். பழைய கடன்கள் அடைபட்டு போகும். ஆவாசம் வாங்க நினைத்திருந்தவர்கள் இப்போது அதற்கான நிலைத்த சூழ்நிலையை காணக்கூடிய தருணம் இது. மனநிலை மற்றும் உடல்நலத்தில் ஏற்பட்ட இருந்த சோர்வும் இப்போது மாறத் தொடங்கும். நீண்ட நாட்களாக மனதிற்குள் இருந்த குழப்பம், தீராத கேள்விகள், பயம் போன்றவை இப்போது குறையும். மனதை ஒரு புது சோர்வில்லாத நிலைக்கு கொண்டு செல்லும் சுபக்கிரகங்களின் பார்வை காத்திருக்கிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறையும். முன்பு சுலபமாக வந்த கவலைகள் இப்போது கட்டுப்பட்ட மனத்துடன் சமாளிக்கக்கூடிய திறனை உங்களுக்கு வழங்கும். கும்ப ராசிக்காரர்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த பாதையில் உறுதியாக பயணிக்கத் தொடங்குவர். தங்களின் அறிவு, திறமை, அனுபவம் அனைத்தையும் முழுமையாக பயனாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உறவுகளில் ஏற்பட்ட இருந்த பதட்டங்கள் குறையும். நீங்கள் நம்பியவர்கள் மீண்டும் உங்களுடன் பழையபடி நடந்து கொள்வார்கள். மனதில் இருந்த துணை தேவை எங்கேயாவது ஒரு உறுதிபடக் கொள்ளும் நிலை உருவாகும். திருமண முயற்சிகளில் ஏற்பட்ட தாமதங்கள் தற்போது முடிவுக்கு வரும். திருமணம் தேடிக்கொண்டிருப்பவர்கள் ஒருவரை சந்திக்க வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தினரின் ஆதரவு மேலும் உறுதி பெறும். புதிய உறவுகள் உருவாகலாம். சிலருக்கு நல்ல விவாக நிமித்த சந்தர்ப்பம் வரும். ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் குடும்பத்தில் இருந்த மன அழுத்தம் குறைந்து இருவருக்கும் இடையே ஒற்றுமை ஏற்படும். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வியில் சிதறல் இருந்திருந்தால் இப்போது புதிய திட்டமிடலுடன் செயல்பட முடியும். தேர்வுகளில் எதிர்பாராத வெற்றி பெற முடியும். கலை மற்றும் படைப்பாற்றலுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். திறமை வந்தவர்கள் தங்களுடைய முயற்சிக்கான அங்கீகாரத்தை பெறக்கூடிய காலப்பகுதி இது. கடைசியாக, இந்த நாட்களில் எடுத்த முடிவுகள் நீண்ட நாள் வாழ்வை பாதிக்கும். அதனால் தற்போதைய மாற்றங்களை மெதுவாக கவனிக்கவும், உங்களுடைய சிந்தனைகளை தெளிவுபடுத்தவும் வேண்டும். எல்லாவற்றையும் பொறுத்தாலும் ஏப்ரல் 30க்கு பிறகு கும்ப ராசிக்காரர்கள் பல துறைகளிலும் நிலையான முன்னேற்றத்தை காண நேரிடும். இது ஒரு திடமான நல்ல காலத் தொடக்கமாக அமையும். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பருவம். இதற்கு உங்களை மனதளவில் தயார் செய்து கொள்ள வேண்டும். சூரியன், சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் உங்கள் ராசிக்கு விரைவில் ஆதரவு அளிக்கத் தொடங்கும். இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தினால் வருங்காலம் மிக ஒளிமயமானதாக இருக்கும். இறுதியாக சொல்ல வேண்டிய ஒன்று, கும்பம் ராசிக்காரர்களே, இது உங்கள் நேரம். இது உங்கள் வசதி. இது உங்கள் வளர்ச்சி. ஏப்ரல் 30க்கு பிறகு இது நடந்தே தீரும். அதற்காக நீங்கள் எடுக்க வேண்டியது ஒரு உறுதியான தீர்மானம் மட்டுமே.